ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் கூடுது. இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை வருது. ஆடு கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. எப்படிலாம் ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சந்தைக்கு வர பெருங்கடாய் எல்லாம் 4 பல் 6 பல் இருக்கிற கடாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோடைக்கு 50 கிலோ 55 கிலோ அந்த மாதிரி வெயிட் இருக்கும் போல். இதான் பார்த்தீங்களா, அந்த விஜயின்னு சொல்லிட்டு வருவார், அவர் கொண்டு வருவார். எல்லாம் வெள்ளாடு, எல்லாம் கிடாய், பெரிய பெரிய கிடாயா இருக்கு. அண்ணா வணக்கண்ணா. எத்தனை கடை நான் கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 40 கடை. அந்த 3 கடைலாம் உங்களுதுங்களா? கொடுத்துட்டீங்களாண்ணா? கொடுக்கல. சரி சரிண்ணா. அது என்ன ரேட்ல இருந்து நான் இருக்குது அந்த கடை எல்லாம்? 3 கடை 45 ரூபா 65 ரூபாயில இருந்து கடை இருக்கு. ஓகே ஓகே. அதோட இது சின்ன கடைங்க. பெருங்கடை எல்லாம் கொடுத்துட்டீங்க. எப்படின்னா அடுத்த இப்போ 2 நாள்ல பக்ரீத் வருது, அதனால கொடுத்துட்டீங்க. பரவாயில்லைங்களா வியாபாரம்? பரவாயில்ல. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன விலைங்கண்ணா? 25 ரூபா. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் கறியெல்லாம் எத்தனை கிலோண்ணா வரும்? 25 கிலோ கறியாக வரும். அப்படிங்களா? சரி சரி, பேசுங்க பேசுங்க. கிடாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதுவும் நல்லா பெருங்கடாவாக இருக்கு. கேட்டுட்டு இருக்காங்க, பக்ரீத்னால கொஞ்சம் நல்லா போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுல எல்லாமே பல்லு வச்சிருக்காங்களா? இதுல எல்லாமே பல்லு வச்சிருக்கு. 4 பல்லுங்கண்ணே. ஓகே ஓகேண்ணா. அது பார்த்தீங்கன்னா 32 ரூபா சொல்றாரு. இது பார்த்தீங்கன்னா 25 ரூபா சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஜோடியில் 2 கடை கொண்டு வந்திருக்காரு. 2 கடாயும் நல்லா பெருங்கடா. அண்ணா, நீங்கள் எங்கே இருந்தா வரீங்க? இதே ஊர் தாங்களா? வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வாரம் வரீங்க. இந்த வாரம் எப்படின்னா ஆடு போகுது? கொஞ்சம் ஸ்லோ தான். நல்ல நாளைக்கு பார்த்தீங்கன்னா பக்ரீத்து. அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ 2 கடை தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? எத்தனை கடைண்ணா? 30-35 மேலே கொண்டு வந்தீங்க. இப்போ இந்த 2 கடை எத்தனை பல்லுங்கண்ணா? 2 6 பல்லு. ஓகே ஓகே. எவ்வளோண்ணா வெயிட் இருக்கும்? கறியே 50 கிலோ வருங்களா? ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடாயும் கறியை பார்த்தீங்கன்னா 50 கிலோ வரும்னு சொல்லியிருக்காரு. இது என்ன ரேட்டுங்கண்ணா? 1,05,000 சொல்கிறீங்க. ஓகே. எவ்வளோ வரல நான் கேட்டிருக்காங்க? 85-87 வரலையும் கேட்குறாங்க. இந்த மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாண்ணா? 90க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துரும் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ அந்த குட்டிலாம் என்ன ரேட்டுங்க? 35 ரூபா. அது பல்லு வச்சுருக்கீங்களாண்ணா? 4 பல்லுங்க. 4 பல்லு. ஓகே ஓகே. இந்த குட்டி என்ன விலையிலேருந்து நான் இருக்கு இன்னைக்கு? குட்டி நம்மகிட்ட 9,000 10,000 11,000 இருக்குதுங்க. ஓ, இதெல்லாம். ஓகே ஓகே. எத்தனை கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு? நாம் ஒரு
20 மேலே கொடுத்துருப்பீங்க. ஓகே ஓகேண்ணா. அண்ணா உங்களை கால் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி கெடா குட்டியில் வாங்கலாங்களா? உங்கள் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 3 ஆ 80 46 18 28. உங்கள் பேருண்ணா? சூர்யா. பார்த்தீங்கன்னா வெள்ளாடு. இந்த ஆடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு எப்பயுமே அதிகமாக வரும். பக்ரீத்து அப்படின்றத இல்லாமல் சந்தைக்கு எப்பயுமே இந்த பார்த்தீங்கன்னா இந்த சேலம் கருப்பு குட்டிங்க அதிகமாக வரும். என்னைக்குமே இந்த மாதிரி மாட்டேன். 2 வாரத்தில் ஆடு கொடுப்பேன். பிரியா தான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா சதீஷ். அவரும் இப்போ சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வாரம் வருவார். அண்ணா இந்த வாரம் எத்தனை குட்டிண்ணா கொண்டு வந்தீங்க? 35ங்களா? எப்படின்னா பக்ரீத்து நாளைக்கு எப்படி பரவாயில்லைங்களா வியாபாரம்? ஓரளவு பரவாயில்ல. இந்த கெடா மட்டும்தான் நிற்கிதுங்களாண்ணா? இல்லை அந்த 5-6 குட்டிக்கு மட்டும் நிற்கிது. ஓகே ஓகே. அந்த குட்டியில் என்ன விலையிலேருந்து நான் இருக்குது? 13 ரூபா 5 ரூபா அந்த சைடு. அந்த அது உங்களுதுங்களாண்ணா? அந்த நகருங்களா? ஓகே ஓகே. சின்ன குட்டி. ஓகே ஓகே. இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 11 ரூபாயிலேருந்து இப்போ உங்கள்கிட்ட குட்டி இருக்குது. ஓகே ஓகேண்ணா. அதிகபட்ச விலை எவ்வளோங்கண்ணா? பெரிய கடை அது 37 ரூபா வரும். அதுங்களா? அது 37 ரூபா வருது. ஓகே ஓகே. இப்போ இந்த 2 ஜோடினா 23. ஓகே ஓகே. நீங்கள் சொல்கிற விலையா கொடுக்குற விலையாண்ணா? சொல்கிற விலை. கேட்டால் என்ன எவ்வளோ? 1000-2000 கம்மியாக கொடுக்கலாம். ஓகே ஓகே. இந்த வாரம் எப்படி நான் கொடுத்ததெல்லாம் ஓரளவு பரவாயில்லைங்களா வியாபாரம் உங்களுக்கு? ஓரளவு பரவாயில்ல. ஓகே ஓகேண்ணா. இந்த பக்ரீத்னால இந்த வெள்ளாடு அதிகமாக விரும்பி வாங்குறாங்களா இல்லை செம்மறி ஆடு வாங்குறாங்களாண்ணா? லோக்கலில் தேவம் பண்டிகை போகிறதுனால வெள்ளாடும் போகுது ஓரளவுக்கு. ஓகே ஓகேண்ணா. ஏன்னா உங்களை கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி கிடைக்கலண்ணா. உங்கள் நம்பர் சொல்கிறீங்களாப்பா? 9790349767. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. எல்லாம் நல்லா பெரும்பெரும் கடையாக இருக்கு. மேச்சேரி சந்தையில் இந்த கடையெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு குட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் குட்டியிலேருந்து 1 வருஷத்துக்குள்ளார இருக்க குட்டி. எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடா குட்டி. குட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய வந்திருக்கு. இந்த குட்டிங்கெலாம் 7-8 மாதம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா சரவணன். அவர் வந்து பெண்ணாகரத்துலேருந்து வராரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் ஒகேனக்கல்லேருந்து குட்டி கொண்டு வருவார். வாரம் சந்தைக்கு வராரு. நான் இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 37ங்களா? இந்த வாரம் கம்மியாக தான் கொண்டு வந்துருக்கீங்க. ஓ, இது உங்களுக்கு தாங்களா? ஓகே ஓகேண்ணா. பேசுங்க.
இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இது 5 5.5 மாசம் குட்டினா. 5 5.5 மாதம் குட்டி. ஓகே, இதில் மொத்தம் எத்தனை குட்டிண்ணா இருக்குது? இது மொத்தம் 25 இருக்குது. 25 இருக்கு. ஓகே, எத்தனை கொடுத்துருக்கீங்க? 5 கொடுத்துக்கிறோம். 5 கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன விலைங்கண்ணா? 7 ரூபாய் 6,500 ரூபாய் வரும். 6,500 7. என்ன பண்றாங்கன்னா அந்த பெருக்குடி பிடிச்சுன்னு 6,000 சொன்னேன் நீ அதை கொடுங்க கேட்கறாங்க. டிஃபரன்ஸ் மொத்தமாக இருக்கிறப்ப மட்டக்குட்டி விட்டுறாங்களா? மட்டக்குட்டி விட்டுறதுனால பெருங்குடியை பிடிச்சிக்கிறாங்க. பெருங்குடியை பிடிச்ச பிறகு இதை 6 தானே சொன்ன நீ செல்ல அதே வேலைக்கு கூட்டம் அப்படி கேட்கறாங்க. குட்டி சைஸுக்கு தகுந்த மாதிரி சிறுங்குட்டி வந்துச்சுன்னா அந்த 50 மாசம் 6,000 அந்த ரேட்டு வரும். ஓகே ஜனம் தெரியுமா? ஓகே ஓகேண்ணா. இந்த குட்டி வந்து பெனாகத்து குட்டி, அதாவது ஒகேனக்கல் லைன் குட்டிங்க. ஒகேனக்கல் லைன் குட்டிங்க. கருப்பாக இருக்குது. கருப்பு வெள்ளி கலந்து தான் வருது. அங்கே குட்டி நல்ல குட்டி அவனுக்கு பிரச்சனை இல்லை. நல்லா வளர்க்கலாம். ஜனங்க எத்தனை குட்டி வளர்ந்தாலும் 800 குட்டி தரலாம், 50 குட்டி தரலாம், தப்பு இல்லை. சரி, அப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி கேட்டால் அந்த மாதிரி கொடுக்க முடியும்? எத்தனை நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 50 குட்டி வேணும் அப்படின்னு சொன்னாங்க? எப்போனாலும் குளிர் இந்த டைம் வாங்க அப்படின்னு உடனே வந்தால் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. அங்கே பெண்ணகரம் வந்தாலும் வாங்கிக்கலாம், இங்கே சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். இந்த பக்கம் தூரமாக இருக்குது அப்படின்னா சந்தைக்கு வந்துடலாம். இப்படி மூணு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா உடனே வந்துடலாம், முன்னாடியே வந்துடலாம். வந்து எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் என்ன விலைங்கண்ணா? இது 3.5. இது 3,500 சொல்கிறீங்களா? ஓகே ஓகே. இதில் எத்தனை குட்டிண்ணா இருக்கு? 11. எல்லாம் கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? பொட்டை கடாலாம் கலந்து தான் இருக்கு. ஓகே ஓகே. குட்டி எழுதிட்டோம்னா விடு, அது ஆவாச்சு விட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பொட்டை குட்டி கெடா குட்டி 2 கலந்து தான் இருக்குன்னு இருக்காரு. இந்த குட்டி ஒருவோட தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் லைன் குட்டி அப்படின்னு இருக்காரு. கர்நாடகா லைன்ல இருந்து எடுக்கிறாருன்னு சொல்லியிருந்தாரு. குட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, எல்லாம் வளர்ப்பு குட்டி. 2,000 ரூபாயிலேருந்து குட்டி இருக்கு. இந்த குட்டிகளே நம்மளுக்கு தாங்களா? இதெல்லாம் எத்தனை மாசம்னா? ஒரு 4 மாசம் இருக்குங்களா? இல்லை ஒரு 4 மாசம் இருக்குமா? 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டி. இது என்ன விலையில தானே இருக்கு? இது 4 5 மாசம் குட்டி தரும். அதெல்லாம் என்ன விலைங்கண்ணா? 8,000 ரூபாய் குட்டி. குட்டி 8,000 ரூபா. எவ்வளோண்ணா இருக்கும் எடை உயிரடைக்கு? 15 கிலோ இருக்குமா? ஓகே ஓகே. உயிரடை பார்த்தீங்கன்னா 15 கிலோ இருக்கும் அப்படின்னு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாடு எல்லாம் குட்டியோடி வந்திருக்கு. மேச்சேரி சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாடு, பொட்டாடு, சனையாடு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிக்கலாம். ஜோடி தெரியல. செம்மறி குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கறிக்காக நிறையா வந்திருக்கு. நான் 2 நாளில் பக்ரீத்து. கெடா குட்டி பொட்டை குட்டிலாம் செம்மறி குட்டியில் நிறையா வந்திருக்கு. பொட்டை குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 8.5 9 ரூபா ரேட்டு தான் சொல்கிறாங்க. கெடா குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 13 ரூபா அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க. விலை கொஞ்சம் நல்லா கம்மியாக தான் போகுது.
அண்ணா இதெல்லாம் கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களாண்ணா? எல்லாம் கிடாயினா எல்லாமே கிடாதாங்களா? அந்த பெரிய கிடா என்ன ரேட்டுக்கு நான் சொல்கிறீங்க? 35,000 35,000. ஓகே ஓகேண்ணா. அது எத்தனை கிலோண்ணா கறி வரும்? 32 கிலோ 33 கிலோ வரணும். 33 கிலோக்கு மேலே கறி வரும். ஓகே ஓகே. பல்லு வச்சுருக்காங்கண்ணா? வந்து 6 பல்லு. 6 பல்லு. ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த குட்டிலாம் என்ன ரேட்டில் இருந்துண்ணா இருக்குது? எல்லாம் 8 ரூபா சும்மா இருக்குதுண்ணா. 8 ரூபா மினிமம் 8 ரூபாயிலேருந்து இருக்குது. ஓகே ஓகே. இது எப்படி பக்ரீத்துக்கு பரவாயில்லைங்களாண்ணா வியாபாரம்? ஓரளவு வியாபாரம். எத்தனைண்ணா கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 40 கொண்டு 30 வித்தாச்சு. 30 வித்தாச்சு. ஓகே ஓகே. இப்போ இது மட்டும் தான் நிற்கிதுங்களா? ஓகே ஓகேண்ணா. செம்மறிக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேல் ஆயிடுச்சு ஓரளவுக்கு பக்ரீத்னால. இப்போ உங்களுதா ப்ரோ? நான் எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க? 40 கொண்டு வந்தோம்ண்ணா. 40 கொண்டு வந்தீங்க. எல்லாம் சேல் ஆயிடுச்சாண்ணா? இதெல்லாம் இது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் 3 மாசம். 3 மாதம் குட்டி. எல்லாம் கிடா குட்டிங்களா? ஓகே ஓகேண்ணா. இது என்ன விலைங்கண்ணா ஜோடியில்? ஜோடி 16 ரூபா சொல்லுங்க. 14 ரூபா. இப்போ வழக்கமாக 14 ரூபா 5 ரூபாய்க்கு விற்கும். பக்ரீத்னால கொஞ்சம் விலை அதிகமாக போகுது. ஓகே ஓகே. இதில் மொத்தம் எத்தனை இருக்கு? 13 இருக்கு. இப்போ ஒட்டுக்கா எடுத்தால் எவ்வளோ கம்மியாக கொடுக்கலாம்? 7,400 வரலும் கொடுக்கலாம். ஓகே ஓகே. 7,300லேருந்து 7,400 வரலும் ஒட்டுக்கா எடுத்தால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கெடா குட்டி. சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா. தம்பி எவ்வளோ தம்பி ரெண்டும்? 18,000. ரெண்டும் சேர்த்தா? ஓகே. 2 கிடாவா? விற்கிறதா இல்லை வாங்குறதான்னு கேளு. விற்கிறதுக்கா வாங்குறது வச்சுருக்கீங்களா? விற்கிறதா வச்சுருக்கீங்க. விற்கிறது தான் வச்சுருக்காரு. கம்மி. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க? 30 கொண்டு வந்தீங்களா? எல்லாம் கொடுத்துட்டீங்களா? எப்படி பரவாயில்லையா? விலையெல்லாம் நல்லா போகுதா? வந்தோடனே வாங்கிட்டாங்களா இல்லை? வந்தோடனே வாங்கிட்டாங்க. சரி 2 தான் இருக்குதா மீதி? ஓகே. இது 2 கிடா குட்டிங்களா? கடைசி இல்லை போடக்கூடாது. ஒரு 8 மாதம் எவ்வளோ போடல அந்த வாங்கலாங்க. எவ்வளோண்ணா சொன்னீங்க? எவ்வளோ? 8 சொன்னாங்க. 7 ரூபா 7,200 இது ஒன்றுங்களா? ஓகே ஓகே. 7,200 7,300. ஓகே ஓகே. 7,200 7,300 தான் கொடுத்துருவோன்ருக்காரு. 2 கிடா குட்டி. கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிடா நிறையா வந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுதாங்களாண்ணா? எத்தனை கொண்டு வந்தீங்க கிடா? பெரிய கிடா 5 கொண்டு வந்தீங்க. ஓகே. எல்லாம் எத்தனை கிலோண்ணா இருக்கும் ஒவ்வொன்றும்? 25 கிலோ 35 கிலோ. கறி மட்டும் அவ்வளோ வரும்? கறி மட்டும் 25லேருந்து 30 கிலோ வரும். ஓகே ஓகே. இதெல்லாம் நம்மளுதாங்களா? ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கரனோட தான். இதெல்லாம் என்ன விலையிலேருந்து இருக்கு? 20 25 20 25 30. அந்த கொம்பு வச்சு கிடாவும் உங்களுக்கு தாங்களா? இந்த கடாயும் பார்த்தீங்கன்னா அவரு தான் சொல்லிக்கிறாரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா மேலே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பல்லு வச்சிருக்கானா? 2 பல் 4 பல் தானே இருக்கும். 2 பல்லு 4 பல்லு தான் இருக்கும். ஓகே ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து இந்த கிடா வாங்கியிருக்காரு. அண்ணா நீங்கள் எங்கேருந்துண்ணா வரீங்க? நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்களா? எங்கேருந்துண்ணா வரீங்க? தாரமங்கலம். பக்ரீத்துக்காக வாங்கியிருக்கீங்களா? கோயிலுக்கு வாங்கி. ஓகே ஓகேண்ணா. இப்போ தெவம் வருதுங்களே அதனாலங்களா? ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா என்ன வேலை நான் சொன்னாங்க? அது 35 சொன்னாங்களா? ஓகே ஓகேண்ணா. நீங்கள் எவ்வளோக்குண்ணா கேட்டீங்க? 30 கேட்டோம். ஆ 31 முடிஞ்சிருக்கணும். 31க்கு எத்தனை கிலோண்ணா கறி வரும் அது? 40 சொல்லியிருக்காங்க. ஆ 40 கிலோ கறியே வரும். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா 40 கிலோ கறியே வரும்னு சொல்லியிருக்காரு. 31 ரூபாய்க்கு பிடிச்சிருக்காரு. பல்லு எத்தனை பல்லுன்னு சொன்னாங்கண்ணா? பல்லு பார்த்தீங்களா? 4 சொன்னாங்க. ஓகே ஓகே. ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களாண்ணா? பார்க்க போயிருக்காங்க. இன்னும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே.